தடையை மீறி அயோத்தி நோக்கி கோசி பரிகிராம் யாத்திரையை நடத்தப் போவதாக விஸ்வ இந்து பரிஷத் அறிவித்திருப்பதை அடுத்து அதன் தலைவர் அசோக் சிங்கால் வீட்டில் சிறை வைக்கப்பட்டுள்ளார். அப்பகுதியில் ராணுவம் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோசி பரிகிராம் யாத்திரை நடத்தப் போவதாக விஸ்வ இந்து பரிஷத் அறிவித்தது. ஞாயிறன்று அயோத்தியில் யாத்திரையை துவக்கி செப்டம்பர் 13ஆம் தேதி மீண்டும் அயோத்தியை அடையும் வகையில் இந்த யாத்திரை திட்டமிடப்பட்டிருந்தது. இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்று கூறி இந்த யாத்திரைக்கு உத்தரப்பிரதேச மாநில அரசு தடை விதித்துள்ளது. ஆனால் தடையை மீறி யாத்திரை நடக்கும் என்று விஸ்வ இந்து பரிஷத் அறிவித்திருப்பதால் அயோத்தியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. அயோத்தி மற்றும் அதை சுற்றியுள்ள பைசாபாத், பஹாரிச், அம்பேத்காம் நகர், பாஸ்தி, பாராபங்கி மாவட்டங்களில் மாநில போலீசாருடன் மத்திய படையினரும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினரின் கொடி அணிவகுப்பு நடந்து வரும் நிலையில் அயோத்தி நகரம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதற்கிடையே யாத்திரையில் பங்கேற்க மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அயோத்தி நோக்கி வந்தவர்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டனர். விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் அசோக் சிங்கால் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் பரிஷத்தின் முக்கிய தலைவர்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டுள்ளனர்.